குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய குக்கீஸ் தாங்க இன்றைக்கி நாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, அதே நேரத்தில் கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குது. இது நாம் கடையில் வாங்குறதுக்கு வீட்டிலையே செஞ்சால் நிறைய அளவும் வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அதற்கு தேவையானது பாருங்கள், நான் வீட்டிலையே காய்ச்சி எடுத்த நெய் வந்து 100 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கு நல்ல ஒரு 2 பங்கு, அதாவது 200 கிராம் அளவுக்கு ஜீனி எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இந்த ஜீனி எதுக்காக பவுட்ரு பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபுல் ஜீனி, அதாவது முழு ஜீனியாக இருந்தது அப்படின்னா கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இதை வச்சு அப்படியே விஸ்க் வச்சு கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்ல சாஃப்டாக பாருங்கள் எவ்வளோ பட்டர் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஒரு 10 மினிட்ஸ் இதை கலக்கணுங்க. இது எந்த அளவு நம்ம சாஃப்டாக அப்படி கலந்துகிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல மொறுமொறுனும் நமக்கு குக்கீஸ் வரும். அதுக்காகத்தான் நல்ல ஒரு 10 மினிட்ஸ் கலந்து விட்டாச்சு. இப்போது நாம் 1 டம்ளர் மைதா எடுத்துக்கணும் அப்படின்னா 1/4 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு வீட்டிலையே இருக்கும். இதுவும் நம்ம எல்லா தேவைகளுக்கு வச்சுக்குவோம். அதே மாதிரியே ரவை, இதுவும் நம்மளுக்கு என்றைக்குமே ஸ்டாக்கில் வச்சிட்ருப்போம். ஸோ நம்ம இதை போய் அவசரமாக கடையில் வாங்கி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1/4 பங்கு ரவை, 1/4 பங்கு கடலை மாவோட 1 பங்கு அளவுக்கு மைதா மாவு போட்டிருக்கேன். 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோடா, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையாலேயே பிசைஞ்சு எடுக்கணும். முக்கியமான ஒன்று, தண்ணி இதில் சேர்க்கவே கூடாதுங்க. நம்ம எந்த அளவு நெய், உருக்கின நெய் சேர்த்துருக்கோமோ அதுவே போதும். அப்போ தான் அந்த பிஸ்கெட் வந்து சாஃப்டாக வரும் குக்கீஸ். இப்போது லாஸ்ட்டாக நம்ம துளியோண்டு 2 ட்ராப் அளவுக்கு எசன்ஸ், உங்களுக்கு என்ன எசன்ஸ் பிடிக்குதோ, நான் வெண்ணிலா போட்டிருக்கேன், எந்த எசன்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. இதை நாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்குவோம். உங்களோட டிசைன்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா டிசைன்ஸ் கூட வச்சுக்கலாம். இதை நான் வந்து அவனில் வைக்க போகிறேன். அவனில் வைக்கிறதுக்கு முன்னால் எப்படின்னா, எது வேணாலும் வச்சு நம்ம மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து மேலே டெக்கரேட்டுக்காக வச்சுருக்கேன். நட்ஸ் வச்சுக்கலாம், கொக்கோ சிப்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம். இதை நாம் அவனில் வைக்கிறதுக்கு முன்னால் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். 190 டிகிரியில் நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணாலே போதும். இதை நம்ம அவனில் வச்சுட்டு 190 டிகிரி அளவுக்கு வச்சுட்டு 25 மினிட்ஸுக்கு நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். அவன் இல்லை, இதுக்கு முன்னால் நான் என்ன செய்வேன்னா, அவன் வாங்குறதுக்கு முன்னால் ஒரு பாத்திரத்தில் தான் நான் வந்து சாதாரணமாக அடுப்பில் வச்சு செய்வேங்க. ஸோ அதுவும் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து அவனில் இருக்கட்டும், இது பாட்டுக்கு இந்த பக்கம் வெந்துகிட்ருக்கட்டும். நாம் சாதாரணமாக அடுப்பில் வச்சு பார்க்கலாம். ஒரு அகலமான வாணலியில் கீழே வந்து பவுடர் உப்பை எடுத்து போட்டுட்ருக்கேன். அது ரொம்ப நேரம், ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ஹீட் ஆகிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்டில் குக்கீஸை எடுத்து செஞ்சுருக்கேன். இது டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ கலர் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை நல்லா லிட்டு போட்டு நாம் மூடி வச்சுக்கலாம். இதுவும் 25 மினிட்ஸ்க்கு நம்ம செட் பண்ணிக்குவோம். ஃபுல் ஃப்ளேமில் இருக்க வேண்டாம், சட்டுன்னு கருகிடும். ஸோ அதனால் நாம் ஃப்ளேமை லோ ஆக்கிட்டு பாருங்கள், நல்லா ஒரு 25 மினிட்ஸ் தாராளமாக எடுத்துக்கும் வச்சுக்கலாம். ஆஃப்டர் 25 மினிட்ஸ் பாருங்கள் ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து நாம் பாத்திரத்தில் வச்சது, அடுப்பில் வச்சது நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இதுவும் சூப்பராக வந்திருக்கு. அதே நேரத்தில் நாம் அவனில் வச்சதும் பாருங்கள், இதுவும் நல்லா நீட்டாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்பவும் ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. இதை நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அதிகமான திங்ஸே தேவையில்லைங்க. நன்றி.